நான் நோக்கத்தில் இருக்கும் பொழுது சகலமும் எனக்காக வேலை செய். Every month I carried a divine purpose. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறியாததுனால தான் அவன் கஷ்டப்படுறான். அந்த பர்பஸை கண்டுபிடிக்காதனால தான் என்ன பண்ணுறான், கஷ்டப்படுறான். அந்த பர்பஸை புரிந்து கொண்டு அந்த பர்பஸை நோக்கி அவன் போனான்னா அவனுக்காக எல்லாம் வேலை பார்க்கும். ஆமே ஆமே. எல்லாம் சொல்லுங்க, நான் நோக்கத்தில் இருக்கும் பொழுது சகலமும் எனக்காக வேலை செய். அதை இன்னும் கரெக்டாக சொல்லலாம், சகலமும் உங்களுக்கு சாதகமாக வேலை பார்க்கும். சொல்றாங்க இல்லையா, மாப்பிள்ளை நடக்கிறது பூரா நமக்கு சாதகமாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி வேலை செய்யும். ஒரு மனுஷன் நோக்கத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும் பொழுது சகலமாக அவனுக்கு எதிராக வேலை பார்க்குறத பார்க்க முடியுது. அதான் இந்த ஜோனா கதையில் இருக்கிற ஒரு காரியம். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றார். பாருங்க, நீங்க யோசித்து பார்க்குறீங்களா, ஒரு ஆளை கர்த்தர் அந்த கரெக்டான இடத்துக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ வேலை பார்ப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, அசைன்மெண்ட் இருந்து எவ்வளோ முக்கியமானதுன்றது பாருங்க. பைபிள் சொல்லுது, இதை ரோமரில் பவுல் வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு இங்க பாரு, தேவ புத்திரர்கள் வெளிப்படும் பொருட்டு சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. உங்களுக்கு the whole creation, முழு சிருஷ்டியும் சும்மா அப்பப்போ பூகம்பம், அப்பப்போ சூறாவளி, அப்பப்போ இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆளு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு, இன்னும் வெளியே வராம. வர வேண்டிய ஆள் வந்தாதான் மாற்றங்கள் வரும். The manifesting sons of God. அப்படின்னா என்னன்னா, நீங்கெல்லாம் எதுக்கு வந்தீங்கன்றதை நாம புரிந்து கொண்டு அதற்கு வரும்போது அங்க ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென்.